காந்தியின் மனதை மாற்றிய தமிழகம் 1921ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தபோது அவர் காலையில் கண்ட ஒரு காட்சியானது தன்னை வாழ்நாள் முழுவதும் அரை நிர்வாண பக்கிரி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு நிகழ்வாக இருந்தது. ஒரு விவசாயி தன் அரைக்குறை உடையோடு ஏர்கலப்பையை எடுத்துக்கொண்ட காட்சியை காந்தியடிகள் கண்டார். அதிலிருந்து தன்னையும் அதுபோல வாழ்நாள் முழுக்க ஆக்கி கொண்டார். அதுபோல இன்னொரு சம்பவம் நமது காந்தியடிகளின் வாழ்க்கையிலே இருந்தது. காந்தி தனக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியிருந்தாலும் தென்னாப்பிரிக்காவிலே காந்தி வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார். அப்பொழுது ஜியு போப் அவர்களுடைய தமிழ் கையேடு என்ற நூலை தன் கவர்ந்த நூலாக அவர் ஒரு முறை கூறியிருக்கிறார். அதுபோல திருக்குறளும் அவருக்கு மிகவும் பிடித்த நூலாக சொல்லியிருக்கிறார். 1937 சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டில் காந்தி தலைமை வகித்தார். அதில் உரையாற்றிய தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஐயர் உரையை கேட்டு காந்தி இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவலாக இருக்கின்றேன் என்று கூறி தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் வந்து மனம் அவர் எவ்வாறு மாறியது என்பதை நம்ம தமிழ் மக்கள் ஒரு சான்றாக இருக்கின்றனர் என்பதை நாம் காந்தியடிகளின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம்.